வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியாயமாக உரிமையாக யாராச்சும் பேசினாங்கன்னாவே கழுத்தை நெரிக்கிற மாதிரி பெரிய சேனல், ஓகேங்களா, ப்ரைவேட் சேனல், யார் புதிய தலைமுறை சேனலில் அரசு கேபிள் டிவிலேருந்து எடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கு நயினா நாகேந்திரன் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், இல்லை கட்டணம் தெரிஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி நியாயமாக பேசினா பேச்சு கூட கூடாது. அவங்க நடத்துற நாடகம் தெரிஞ்சு போச்சு. அதை வெளிப்படை யாராச்சும் பேசினாங்கன்னா அரெஸ்ட். அப்புறம் பெரிய பெரிய ஊடகங்களா கையில முடுக்கிறது. இல்லாட்டி என்னைய நல்லவன்னு சொல்லு, என்ன நல்லவன்னு சொல்லனா முடுக்குவேன். அதே மாதிரி இப்போ என்னென்ன பாத்தீங்கன்னா, நம்ம ஜெரால்டு மாரிதாஸ் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி கைது செஞ்சிருக்காங்க. நேதாஜி மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு வரதராஜன் சொல்லிட்டு. அவரு அந்த கொடுத்த தீர்ப்பா அதாவது அவமதிக்கிற மாதிரி பேசினாரு தீர்ப்பை. சரிங்களா? நீதிபதி சரி அது தீர்ப்பை அவமதிக்கிற மாதிரி பேசினதுனால அவை கைது செஞ்சிருக்காங்க. சரிங்க, அதை கூட ஒத்துக்கலாம். டிஎம்கே பத்தி ஸ்டாலினை பத்தி அவமதியா பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க அராஜகம் பண்ணாலும் தப்பு இல்லையா? என்ன வேணாலும் பண்ணலாமா? ஆனா நீதியும் பேசுறது தப்பு தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி தரிசனம் சொல்றேன், யாருமே பேசாதீங்க. அதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா உச்ச நீதிமன்றம் இருக்கு, போங்க. அதை விட்டு நீங்க விவாதிக்கிறதும் நீதிபதியும் சரி அந்த நீதியும் சரி விவாதிக்க கூடாதுங்க. அது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி இப்ப யார் நம்ம டிஎம்கே என்ன வேணாலும் பண்ணலாம், டிஎம்கேட சார்ந்த கட்சிகள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ வந்து ரீசெண்டா நேத்து நான் ஒரு வீடியோ போட பாருங்க. இதே இது கர்நாடகாவில் நடந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே பட்டாளமே இருந்துச்சு. 100 வக்கீல் தான் இருந்தாங்க. பட்டாளமே இந்த போலீஸ ஒரு கை கூட இல்லைங்க, என்னன்னு கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கட்டுப்பாட வச்சிருக்காங்க வக்கீலுங்க. நம்ம என்ன வக்கீல் இல்ல, இந்த மாதிரி அராஜக கூட்டணியில இருக்க திமுக கூட்டணியில இருந்தாலே போதுங்க. யாருன்னா கேஸ்ட வச்சு பேசுற தொல் திருமாவளவன். அவரை கார்ல இருந்து என்னை பார்த்தோன்னே வேற மாட்டாங்க. இவர் அந்த வீடியோ தெரியுது. ஒரு ஆள் வக்கீல் மட்டும் தான் வந்துருக்காரு. சின்ன பையன் சொல்றாங்க, தெரியுங்களா, வயசு கம்மி. இவர் எம்பின்னு இருக்கிறதுனால பந்தோபஸ்து போலீஸார் இருக்காங்க. இவர் திமிர காமிக்கிறதுக்கு என்னங்க ஒரு அர்த்தம்? வண்டியில இடிச்சது இவரு, என்ன இடிச்சன்னு ஏன்னு வீடியோல கன்ஃபார்மா தெரியுது. ஏங்க இப்படி வந்து இடிக்கிறேன்னு கேட்கறாரு. இவர் கார்ல இருந்தது பார்த்து ஒரு சண்டைக்கு வந்தாரன். இதெல்லாம் உங்களுக்கே எடுக்கலையா? அந்த வீடியோ போடுற பாருங்க. இதுல அக்கிரமங்க. என்ன ஒரு அக்கிரம்னா டிஎம்கே கூட்டணி நாம தானே எவன்டா இருக்கான் அப்படின்னு கேட்க ஒரு தன்மையில பேசுறாங்க. தயவுசெய்து சொல்றேன், இது வந்து இந்த 2026 எலெக்ஷன்ல கூட்டணி டிஎம்கே கூட்டணியில இருக்க கட்சிங்க பிளஸ் டிஎம்கேக்கு தயவுசெய்து சொல்றேன் அராஜக உள்ளவங்க, அராஜக கட்சி. இவங்க அந்த கட்சி கூட நடத்தலங்க. சினிமா இது என்ன சொல்றது, சினிமா குரூப் நாடக கோஷ்டி எவ்வளோ திறமையா எல்லாம் தோத்து போயிருங்க. இவங்க பண்ற எடிட்டிங்கு அவ்வளோ சூப்பரா பண்றாங்க. காட்சி இல்லைங்க, எடிட்டிங் மட்டும் அவ்வளோ சூப்பரா பண்ணி தெரிவிக்கிறாங்க பாருங்க. டிஎம்கே வாழ்றதே, டிஎம்கே இருக்கிறதே தெரியுது வந்து சோசியல் மீடியால. அவ்வளவு தெளிவா வந்து கட்சி நடத்துறாங்கன்னா சிஎம்ஏ வந்து பொய் வதந்திகள் பரப்பாதீர்கள் சொல்லிட்டு வெளியே வரல. ஏன் சமைஞ்சு போல மாதிரி உட்காந்து இதெல்லாம் கூட இருக்கும் யாரு கூட்டணி கட்சிகள் தொல் திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து சமைஞ்ச போல மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு நான் விஜய்க்கு சாதகமா பேசுறத இப்படி பேசுறவங்க எதுக்கு நீங்க வந்து சோசியல் மீடியா பொய் வதந்திகள் பரப்பாதீர்கள் சொல்லிட்டு நீங்க எதுக்கு மத்தவங்க சொல்றீங்க? வீடியோல மட்டும் பேசினா போதுமா? நீங்க எதுக்கு சோசியல் மீடியா பார்த்து வைக்கிறீங்க? தெரிஞ்சு போச்சவங்க நம்ம சேனல் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.